This is Pandalam dynasty. Around the 11th century, there was a king, that is Rajaraja Shekhara Varma. Tamil sonna okay va ellarum. So Rajaraja Shekhara Varma அவர் வந்து ஆழ்ந்த பந்தலம் டைனாஸ்டி. அவருக்கு குழந்தை இல்லாததால அவர் வந்து ரொம்ப சோகமா இருந்தாரு. ஸோ அதனால அவரு சிவனை வேண்டி எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்கிறதுக்கு சிவன் என்ன பண்றாரு, சிவன் அவரோட குழந்தைய எடுத்துட்டு வந்து அவருக்கும் பார்வதிக்கும் பிறந்ததில்லை, அவருக்கும் விஷ்ணு வந்து விமனா ஒரு அவதாரம் எடுத்து மோகினின்னுட்டு அவருக்கும் சிவனுக்கும் பிறந்த குழந்தை. இந்த குழந்தைய வந்து ஒரு மணி பேர்ல் செயினோட அங்க விட்டுட்டு போறாரு. அத வந்து ராஜசேகர வர்மா வந்து அதை பார்த்து அந்த குழந்தைய தத்தெடுத்து அந்த குழந்தைக்கு மணிகண்டன் பேர் வைக்கிறாரு. மணிகண்டன் மணியோட கிடைச்சதால மணிகண்டன் ஐயப்பானும் பேர் வைக்கிறாரு. அதுக்கு போக போக அந்த குழந்தை வில்வித்தை எல்லாம் கத்துட்டு he becomes a fearless warrior. அவங்களுக்கே ஒரு குழந்தை பிறக்கிறது. ஒரு ஐயப்பன் ஸ்டோரி இது. இந்த ஒரு ஐயப்பனே இங்க இருக்கு பாருங்க, என் மகன் ஐயப்பன் இருக்கு பாருங்க, அவரோட கதை தான் சொல்றேன். ஆமா. சோ தம்பி பிறந்ததால அவர் என்ன, ராஜா என்ன சொல்றாரு, நான் வந்து இந்த குழந்தை வந்து தெய்வீக குழந்தை, என்னோட ஐயப்பன், நான் அவனை வந்து ராஜா ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது குவீன் ராணிக்கு வந்து இல்லை என் பிள்ளையே இருக்கும் போது அது எப்படி அவன் ராஜா ஆவான்னுட்டு அவன் என்ன சொல்றா, எனக்கு ரொம்ப தலைவலிக்கிறது, புளியோட பால் கொடுத்தாதான் அது எனக்கு சரியாகும்னு சொன்னதுக்காக குழந்தை ஐயப்பன் வந்துட்டு இல்லை நான் போறேன்மா அவனுக்காகன்னு சொல்லி நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமாயி, சரி காடுக்கு போறானே குழந்தைன்னுட்டு அவனுக்கு ஒரு துணியில வந்து ஒரு பக்கம் தேங்காய் வந்து 3 கண்ணு இல்லையா, அது ஒன்று அவருக்கு தெரியும் அது வந்து சிவனோட குழந்தைன்னுட்டு. ஸோ அந்த 3 கண்ணு வச்சு தேங்காயும் இன்னொரு பக்கம் பக்ஷணமும் வச்சு அனுப்பி விடுறாரு. அதுதான் இருமுடி கொடுத்து குழந்தை அனுப்புறாரு. அந்த காடுல போயிட்டே இருக்கும்போது அங்க வந்து இந்திரன் வந்து எனக்கு ஒரு சங்கடம், எனக்கு கொஞ்சம் காப்பாத்துங்கன்னுட்டு ஐயப்பனை கேட்கும் போது என்ன பிரச்சனை என்னும் போது இந்த மாதிரி மகிஷாசுரனோட தங்கை மகிஷாமுகி, அவளால் நாங்கள்லாம் ரொம்ப துன்பம் பட்டுட்டு இருக்கோம், பூலோகத்திலையும் மேலோகத்திலையும்லாம் ரொம்ப துன்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு மகிஷாமுகி பிரச்சனையை அவருக்கு சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து மகிஷாமுகியோட சண்டையிட்டு அவளை வதனம் பண்ணிட்ட பிறகு இந்திரன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னும் போது எனக்கு வந்து புலிப்பால் வேணும், எங்கள் அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னும் போது இந்திரன் சொல்றாரு, நீ எதுக்கு புளிய தேடுற, நானே புலியா வரேன்னு சொல்லிட்டு அவர் மாறுறாரு. அவரோட செலஸ்டியல் காட்ஸ் அவங்க எல்லாம் புலியா மாறுறாங்க. புலியா மாறினதும் அந்த புலிப்பாலை எடுத்துட்டு வந்து குழந்தை எடுத்துட்டு வந்து அம்மா கொடுக்குறா. அப்பதான் அம்மாவுக்கு புரியுது, இது தெய்வீக குழந்தை, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, இந்த ராஜ்யத்தை நீயே ஆளுன்றான். அதுக்கு அந்த குழந்தை இல்லை, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா நான் வந்த காரியம் முடிஞ்சது, எனக்கு இனிமேல் எனக்கு ஒரு ஸ்தலம் வேணும், எனக்கு அங்கிருந்து நான் மக்களை வழிபடுத்துவேன். ஸோ ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கு எந்த வழி வேணும் சொல்லுன்னுட்டு கேட்கணும். எனக்கு 18 மலைகள் இருக்கு, அங்க எங்க வேணும் உனக்குன்னு வந்து அவர் வந்து நான் வில்ல அந்த அம்பை விடுறேன், ஸோ அது எங்க போய் லேண்ட் ஆகுதோ அதுதான் நான் இருக்கிற ஸ்தலம் வந்துட்டு அது பண்ணும்போது சபரிமலையில போய் விழுந்து. ஸோ சபரிமலையிலிருந்து விழுந்து அங்கே வந்து அவர் ஒரு வீடோ ஒரு ஸ்தலத்தை கட்டி கொடுக்குறாரு. அங்கே தான் எல்லா டிவோட்டீஸும் வந்து பக்தர்கள் வந்து அவரோட தரிசனம் பண்ணுறாரு. தரிசனம் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரியும். அவங்க பேர் ஃபுட் வந்து 41 நாள் விரதம் இருந்து இந்த 18 படிகளும் எடுத்து லைஃப் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், 5 senses that you do, then sattva, rajas, tamas நம்மளுக்கு வேண்டாம், lust and then revenge அதெல்லாம் இருக்கக்கூடாது. and last 2 are vidya and avidya, earn vidya and get rid of avidya. அதை பண்ணிட்டு தான் சுவாமியை பார்க்கணும். this idol after ஐயப்பா's time, the idol was இதை ஸ்தாபனை பண்ணது வந்து பரசுராமர் வந்து அவர் வந்து மக்கர சங்கராந்தி அந்த பொங்கல் நம்ம பண்றோம் இல்லையா, அந்த டைம் அந்த நாளில் தான் அவர் வந்து இதை ஸ்தாபனை பண்ணார். அதனால தான் நம்மளுக்கு அந்த ஜோதி தெரியுது, நீலிமலை கிட்ட அந்த ஜோதி, all those things that we see. So this is the story of Ayyappa. Thank you. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிதீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரிவிமர்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே சரணமை
ശരണമയ്യപ്പ സ്വാമി ശരണമയ്യപ്പ ശരണമയ്യപ്പ സ്വാമി ശരണമയ്യപ്പ ശരണകീർത്തനം ഭക്തമാനസം ഭരണലോലുപം നർത്തനാലസം അരുണഭാസുരം ഭൂതനായകം ഹരിഹരാത്മജം ദേവമാശ്രയേ ശരണമയ്യപ്പ സ്വാമി ശരണമയ്യപ്പ